நீங்க இன்னும் நம்ம டெக்ஃபைட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற லேட்டஸ்ட் டெக் அப்டேட்லாம் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல வேற லெவல்ல இருக்க போற 5 யூஸ்ஃபுல்லான வெப்சைட்ஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா யாருக்குமே இந்த வெப்சைட்லாம் தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பா இந்த வீடியோ முழுமையா பாருங்க. நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்டூடெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க என்ன கேட்டகரி இருந்தாலும் பரவாயில்ல. கண்டிப்பா இந்த 5 வெப்சைட்மே வேற லெவல்ல இருக்க போது. கண்டிப்பா இந்த வீடியோவை தவறாம முழுமையா பாருங்க. நம்ம 5வது வெப்சைட்ல இருந்து 1வது வெப்சைட் போவோம். அப்பதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லலாம். ஆமாங்க, நம்ம 5வது வெப்சைட்டை எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா moviesflix.mobi. சோ இது ரொம்பவே சூப்பரான வெப்சைட் சொல்லலாம். ஆமாங்க, இப்ப இந்த குவாரண்டைன் டைம்ல நம்ம நிறைய கொஞ்சம் போர் அடிக்குன்னு சொல்லலாம். இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், நெட்ஃபிளிக்ஸோ இல்ல அமேசான் பிரைமோ மெம்பர்ஷிப் வாங்கி மூவிஸ் பார்த்துட்டு இருப்போம். இது கண்டிப்பா தேவையில்லை. ஆமாங்க, இந்த வெப்சைட்ல வெப் சீரிஸ் ஆகட்டும் எது வேணா பார்த்துக்க முடியும். தமிழ் டப்டு மூவிஸ், அதாவது ஹாலிவுட் மூவிஸ் எல்லாமே நம்ம தமிழ் டப்லயே பார்க்க முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம தமிழ் மூவிஸ் மட்டும் இல்ல, எல்லா லாங்குவேஜ் மூவிஸும் பார்க்க முடியும். ரீசெண்டா லான்ச் ஆன மூவிஸ் கூட பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் எல்லா லிங்க்குமே இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை moviesflix.mobi. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வெப்சைட்டு. ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடும். இதில் மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஹோம், மூவிஸ், ஜென்ரல், ஸோ இயர், வெப் சீரிஸ் எல்லாமே இருக்குது. டிவி ஷோஸ் எல்லாமே இருக்குது. பிசி கேம்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆல்ரவுண்டர் வெப்சைட் சொல்லலாம். ஓகே நண்பா, கண்டிப்பா இந்த வெப்சைட் உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். நீங்க போர் அடிக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம 4வது என்ன வெப்சைட் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா bug.me. சோ இந்த வெப்சைட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நம்ம நிறைய வெப்சைட் விசிட் பண்ணுவோம். டெய்லி நிறைய விஷயம் பார்ப்போம், நிறைய விஷயம் படிச்சுட்டு இருப்போம். இல்ல ஒரு ரேசர் பண்ற மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் மினிமமா எந்த வெப்சைட் இருந்தாலும் சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ நம்ம சைன் இன் பண்ணிட்டு தான் இந்த வெப்சைட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம பிரைவசியா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சோ நம்ம நம்பரோ இல்ல நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல, ஃப்ரீயா லாகின் ஐடி எடுக்க முடியும். ஆமாங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குறிப்பா கேர்ள்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பிரைவசியா இருக்க முடியும். அதுக்கு தான் இந்த வெப்சைட். சோ அந்த வெப்சைட் பத்தி பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்கிற க்ரோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் கூகுள் சர்ச் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் bug me not. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் சில வெப்சைட் நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அதில் இருக்கிற டேட்டா ஆக்சஸ் பண்ணும்போது சைன்இன் பண்ணால் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி சைன்இன் பண்ணும்போது நம்ம வேஸ்ட்டாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ண தேவையில்ல. இது மூலிமா நம்ம ஃப்ரீயாக ஆக்சஸ் கொடுக்க முடியும். ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்டு எடுக்க முடியும். ஸோ இது ஃபேக் கிடையாது. ஸோ ரியலாக தான் இருக்குது. எப்படின்னு பார்க்கலாம். ஸோ bug me not கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த யூஆர்எல் மட்டும் பேஸ்ட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் கோரா எடுத்துக்கிறேன். ஸோ கோரா வெப்சைட்டில் சிலலாம் சைன்இன் பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ கோரா அந்த வெப்சைட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ யூஆர்எல் காப்பீடு. ஸோ காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். நீங்களே பார்த்துக்கோங்க. பேஸ்ட் பண்ண அடுத்த செகண்டே நிறைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் ஒன்றுமே கிடையாது, யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். யூஸ் பண்ணி நீங்கள் ஸோ இந்த வெப்சைட் மட்டுமே இல்லை, எல்லா வெப்சைட்டுமே இந்த ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ பெய்ட் பண்ணி வரது மட்டும் கிடைக்காது. ஸோ மற்ற எல்லா வெப்சைட்டுமே இந்த ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த யூஆர்எல் மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஆக்சஸுமே கிடைக்கும். ஸோ ஃப்ரீயாக யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்துக்க முடியும். கண்டிப்பா ஒரு பிரைவசியா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய கேர்ள்ஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த மாதிரி பிரைவசியா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த bug.me வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, நம்ம 3வது என்ன வெப்சைட் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா gethuman.com. இந்த வெப்சைட் எதுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம பொதுவா நிறைய விஷயம் பை பண்ணிட்டு இருப்போம். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், டிவி, ஃப்ரிட்ஜ், ஏர் கண்டிஷன் சொல்லிட்டு நிறைய விஷயம் பை பண்ணுவோம். வாரண்டி பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே சில பொருள் டேமேஜ் ஆகிடும். நம்ம என்ன பண்ணுவோம், உடனே கம்பெனி இன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி இன்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நம்பர் தேவைப்படும், கஸ்டமர் கேர். ஸோ அந்த நம்பர் எப்படி எடுக்கிறது, ஒரு கம்பெனியோட ரியல் கஸ்டமர் கேர் நம்பரை நம்ம எப்படி எடுக்க முடியும். ஸோ அதுக்கான வெப்சைட் தான் இது. ஒரு ஜெனியூனான வெப்சைட் சொல்லலாம். நம்ம எந்த கம்பெனி நம்பர் வேணா எடுக்க முடியும். ஸோ கூகுளில் போய் என்ன பண்ணுறீங்கன்னா gethuman சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணி ஒரு ரிசல்ட் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டா எல்லாமே இருக்குது. ஸோ யுவர் கஸ்டமர் சர்வீஸ் இஷ்யூஸ் ஃபிக்ஸ்டு ஃபாஸ்டர். ஸோ எல்லா ரிவ்யூஸும் கிடைக்கும். நீங்கள் எந்த கம்பெனி நேம்னா டைப் பண்ணி கஸ்டமர் கேர் ரியல் கஸ்டமர் கேர் நம்பர் எடுக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சர்ச் பண்ணுறேங்க பாருங்கள். சாம்சங் சர்ச் பண்ணுறேன். ஸோ சாம்சங் டிவைஸ் சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ண அடுத்த செகண்டே லிஸ்ட் வந்துச்சு. ஸோ சாம்சங்கோட கஸ்டமர் கேர் ரியல் கஸ்டமர் கேர் நம்பர் கிடச்சிச்சு. ஸோ இதில் நிறைய இருக்குது, ரிப்பேர் ரிக்வஸ்ட். ஸோ என்னென்ன ரிக்வஸ்ட்லாம் உங்களுக்கு கொடுக்கணுமோ ஸோ அதுக்கேற்ற மாரி அவங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கணும் ஸோ அந்த மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். ஸோ அந்த கம்பெனி பற்றி எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். ஸோ எந்த கம்பெனி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா இருக்கும் போது நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. 2வது என்ன வெப்சைட் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தி டைப்பிங் கேட். ஸோ டைப்பிங் ரொம்ப பேருக்கு நிறைய பேர் பிடிக்கும்னு சொல்லலாம். இந்த குவாரண்டைன் டைம்ல நிறைய பேர் கத்துட்டு இருப்பீங்க.
உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்ல ஆகட்டும் லேப்டாப்ல ஆகட்டும் வேற லெவலில் கீபோர்ட்லாம் வந்து பண்ணணுமா, கீபோர்டு வந்து டைப்பிங் ஸ்பீட் ரொம்ப அதிகரிக்கணுமா, கண்டிப்பா இந்த வெப்சைட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுல்லா ஃப்ரீ தான். இந்த வெப்சைட் வந்து முழுக்க ஃப்ரீ தான். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இந்த குவாரண்டைன்ல டைம் வேற இருக்கு. நீங்க வந்து உங்க ஸ்கில்லை ஈஸியா டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ யார் வேணா கத்துக்க முடியும். ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க இருந்தாலும் பரவாயில்ல, யார் வேணா கத்துக்க முடியும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வெப்சைட் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கூகுள் குரோமில் போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் சர்ச் பாரில் போய் தி டைப் கேட், ஸோ தி டைப்பிங் கேட் சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரிசல்ட் வரும், அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ வெப்சைட் ஓப்பன் உடனே ஸோ இந்தமாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து டைப்பிங் கோர்ஸ், டைப்பிங் டெஸ்ட், டைப்பிங் கேம்ஸ், ஸோ 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை யூஸ் பண்ணி டைப்பிங் டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபன்னி கேம்ஸ் கூட இருக்கும், டைப்பிங் கேம்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் ஸ்பீடு வந்து இந்த WPM சொல்லுவாங்க, வேர்ட் பர் மினிட். ஸோ அதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதனால் வந்து உங்கள் ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். ஸோ ஜாப் வந்து கிடைக்கும் போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ கேட்ட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா வந்து இந்த வெப்சைட்லாம் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம கடைசியா நம்ம லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற வெப்சைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் வந்து எல்லா ஸ்மார்ட் போன்லயும் வந்து இன்ஸ்டாகிராம் ஒன்று இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஸ்மார்ட் போன்ல இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரீசெண்டா வந்த ஒரு சர்வே என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம போன்ல இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஆவரேஜ் எடுத்து பார்த்தா ஒரு நாளைக்கு மட்டுமே வந்து 51 நிமிஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்புறீங்களா? கண்டிப்பா வந்து நம்ப மாட்டீங்க. ஸோ ஆவரேஜ் எடுத்து பார்த்தா எல்லா பீப்புள் வந்து ஆவரேஜ் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது 51 நிமிஷம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து ஒரு போஸ்ட் போறீங்கன்னா அதுக்கு வந்து என்னென்ன ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்ணணும், வைரல் எப்படி வந்து வைரல் ஆகுறது சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லி தராங்க. ஸோ இந்த வெப்சைட்டை எப்படி யூஸ் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உங்கள் கூகுள் குரோமில் என்ன பண்ணுறீங்கன்னா இன் கிராமர், ஸோ அதை சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் ஒரு ரிசல்ட் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் அடுத்த செகண்டே வந்து இந்த இது ஓப்பன் ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் யுவர் ப்ரொமோஷன். ஸோ ஃப்ரீயாக வந்து எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆட்டோ லைக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஹேஷ்டாக்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் போஸ்ட்டை எப்படி வந்து வைரல் ஆக முடியும், எப்படி வந்து லைக்ஸ் அதிகமாக முடியும், உங்கள் ஃபாலோவர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஸோ நிறைய ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ இதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து பக்மி நாட் அந்த வெப்சைட் கூட எடுத்துக்கலாம், ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். ஸோ சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உடனே வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டாகிராம் வச்சிருக்க எல்லா பர்சனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் வச்சிருக்க எல்லாருக்குமே வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க வந்து மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அது மட்டும் எனக்கு போதும். கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. எந்தெந்த வெப்சைட்ல எத்தனை வெப்சைட் உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னு சொல்லிட்டு நீங்க பண்ற ஒரு லைக்கும் கமெண்ட்டும் வந்து எங்க அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழை வளர்ப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.